ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசியை ரெண்டு டைம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா வடிகட்டினதுக்கு போட்டு ஒரு துணியில் இந்த ஈரம் போகிற அளவுக்கு உலாத்தி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பேனில் பாசிப்பருப்பும் அந்த அரிசியையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு பாடு ஆறுனதுக்கு பாடு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பல்ஸ் மோடில் 2-3 டைம் ஓட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு பாடு இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்ணதுக்கு பாடு வெந்ததுக்கு பாடு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் வேக வச்சுருக்கத சேர்த்துட்டு அந்த பாவு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்ணோம்னா தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கிண்ட கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கு பாடு தேங்காய் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். இல்லை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கிண்ணதுக்கு பாடு கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கு பாடு நம்ம ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த உருண்டையை எடுத்து ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு இந்த அரிசியெல்லாம் குறகுறப்பாக இருக்கிற பல்லில் கடிபரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப்